வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 147. தீரனுக்கும் தியாவிற்கும் நடுவில் தீக்ஷு அமர்ந்திருக்க சரவணன் தான் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். தாத்தா மற்றும் மற்றவர்கள் வந்த கார் முன்னே செல்லவும் தீரனது கார் பின்னே வந்து கொண்டிருந்தது. எதுவும் பேசாமல் தியா அமைதியாகவே வந்து கொண்டிருக்க தீக்ஷு தீரனிடம் பேசிக்கொண்டும் கதை கேட்டுக்கொண்டும் வந்து கொண்டிருந்தாள். தியாவும் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அசதியில் இருந்த தியா சற்று நேரத்தில் உறங்கிவிட அவளது அருகில் உட்கார்ந்து விட்டான் தீரன். குழந்தையும் கதை கேட்டுக்கொண்டே உறங்கிவிட்டது. குழந்தையை தன் வலதுபுற தோளில் போட்டுக்கொண்ட தீரன் தியாவை மெல்ல தனது மற்றொரு தோளில் சாய்த்து கொண்டான். தூக்க கலக்கத்தில் அவனது தோளிலேயே நன்றாக உறங்க ஆரம்பித்து விட்டாள் தியா. அந்த நிமிடத்தில் தீரனது மனம் விவரிக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு நிம்மதியாக இருந்தது. தான் ஆசைப்பட்ட வாழ்வும் தான் ஏங்கி தவித்த நாளும் தன் கையிலும் தோளிலும் வந்து சேர்ந்து விட்டதை எண்ணிய தீரனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இது இன்னும் எத்தனை மணி நேரம் என்று நினைத்தவனது முகம் யோசனையில் ஆழ்ந்திருக்க சட்டென கார் நிற்கவும் தீரன் திரும்பி பார்க்க தீரனது வீடும் வந்துவிட்டது. அவர்கள் வீட்டிற்கு வந்து சேர நேரம் நள்ளிரவை கடந்திருந்தது. எல்லோரும் காரை விட்டு இறங்கி உள்ளே சென்று கொண்டிருந்தனர். தியாவும் தீக்ஷுவும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். கார் கதவை திறந்த சித்து தூங்கிக் கொண்டிருப்பவர்களை பார்த்து ஏதோ சொல்ல வர பேசாதே என்று தடுத்த தீரன் தீக்ஷுவை தூக்கிக்கொள் என்பது போல் செய்கை செய்யவும் சரி என்ற சித்து குழந்தையை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றான். சரவணன் மற்றும் லெப்ட் இருவரும் அவர்களது லக்கேஜை இறக்கி எடுத்துக்கொண்டு செல்ல குழந்தை போன்று உறங்கிக் கொண்டிருக்கும் தன்னவளை பார்த்த தீரன், பூனைக்குட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோண்டி என்று மெல்ல சொல்லியவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த தியாவை தனது கைகளில் அள்ளிக்கொண்டான். அவளது உறக்கம் கலையாமல் தியாவை தூக்கி கொண்டு உள்ளே வர தாத்தா தீரனை பார்த்து, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டார். சித்து தீரனின் அறையை திறந்தவன் உள்ளே சென்று குழந்தையை படுக்க வைத்துவிட்டு வெளியே வர தீரன் தியாவை தூக்கி கொண்டு வந்தான். சித்து எதுவும் பேசாமல் தலையை மட்டும் மாட்டிவிட்டு வெளியே செல்லவும் தீரன் தியாவுடன் தனது அறைக்குள் சென்றான். தியாவை மெல்ல படுக்கையில் கிடத்தியவன் அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு விட்டு குழந்தைக்கும் தன்னவளுக்கும் போர்வையை போர்த்தியவன் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தான். இருவரும் நல்ல உறக்கத்தில் இருக்கவும் தீரனுக்கு யார் அருகில் படுப்பது என்று தெரியவில்லை. இருவருக்கும் நடுவில் சென்று படுக்கலாம் என்று யோசித்தவன் தீக்ஷுவுக்கும் தியாவிற்கும் நடுவில் சென்று படுத்துக் கொண்டான். தீக்ஷுவை தனது ஒரு ஷோல்டரிலும் தியாவை தனது மற்றொரு கைகளிலும் போட்டுக்கொள்ள அவனது மனம் சொல்ல முடியாத அளவிற்கு பேரானந்தத்தில் கொதித்து கொண்டிருந்தது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தியா அவன் புறம் திரும்பியவள் தீரனது நெஞ்சில் முகம் புதைத்து தன்னவனை இறுக்கமாக கட்டிக்கொள்ள இந்த உலகத்தையே வென்றுவிட்ட சந்தோஷத்தில் தீரனும் அவளை கட்டிக்கொண்டு நிம்மதியாக உறங்கினான். காலை விடிந்ததும் முதலில் தியாதான் கண் விழித்தாள். என்றும் இல்லாத அளவிற்கு அன்று நிம்மதியாக உறங்கியதை போல் உணர்ந்தவள் திரும்பி பார்க்க தீரனின் கை மேல் படுத்திருந்ததை அப்பொழுதுதான் கவனித்தாள். சட்டென அவனிடமிருந்து எழுந்தவள், ஐயோ நைட்டெல்லாம் அப்போ இவன் கூட தான் படுத்திருந்தனா என்று தன்னைத்தானே கேட்கவும், ஐயோ தியா என்னடி இப்படி கும்பகர்ணி மாதிரி தூங்கி இருக்க என்று தன்னைத்தானே திட்டிக் கொள்ளவும் மற்றொரு பக்கம் தீக்ஷுவும் தீரனது கையில் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தாள். இவன் என்னதான் மேஜிக் பண்ணானோ, இந்த தீக்ஷு போய் இப்படி ஒட்டிக்கிறாளே இவன்கிட்ட என்றவள் தீக்ஷுவை மெல்ல அவனிடமிருந்து விலக்க முயல சட்டென தீரன் அவள் புறம் திரும்பி படுக்கவும் தியா அவனது கைக்குள் சென்று விட்டாள். அவன் கையை எடுத்துவிட தியா முயல இரும்பை போன்ற திடமான அவனது கையை அவளால் அசைக்க கூட முடியவில்லை. நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்கவும் அவன் இதழில் லேசாக புன்னகை தவழ்ந்தது. அதை பார்த்த தியா தீரன் விழித்ததை கண்டுபிடித்து விட்டாள். தீரா, என்னை விடு, எனக்கு தெரியும் நீ முழிச்சுட்டு தான் இருக்க என்று சொல்லவும் நன்றாக புன்னகைத்த தீரன், பரவாயில்லையே பூனைக்குட்டி, கண்டுபிடிச்சிட்டியே என்று தீரன் அவளை மேலும் இறுக்கமாக கட்டிக்கொள்ள, என்ன விடு என்று திமிரினாள் தியா. தீரனோ அவளை மேலும் இறுக்கமாக அணைத்தபடி அவளை தன்மேல் போட்டுக்கொள்ள தியா திடுக்கிட்டு அவனை பார்த்து விழிக்கவும் அவளது களைந்த முடிகளை காதோறும் நகர்த்தியவன்,
லவ் யூ புனக்குட்டி என்று சொல்ல தியா அவனது விழிகளையே பார்த்தாள். தியாவிற்கு தங்களது கடந்த காலத்து அழகிய நாட்கள் நினைவிற்கு வர அப்படியே உறைந்து போய்விட்டாள். தீரன் அவளது நெற்றியில் முத்தமிட சுயநினைவடைந்தவள் போல் சட்டென அவனிடமிருந்து விலகியவள், தீரா ப்ளீஸ் போதும் நிறுத்து, ஏன் இப்படி பண்ற என்று கேட்க, நான் என்னடி பண்ண என்று தீரன் கேட்கவும், இதெல்லாம் என்ன, எதுக்காக இங்க நீ கூட்டிட்டு வந்த என்று கேட்கவும் அவளது சத்தத்தை கேட்டு குழந்தை மெல்ல நெளிந்தது. கத்தாதடி, குழந்தை எந்திரிக்க போகுது என்று தீரன் சொல்லவும், விடு, குழந்தைய நான் கீழே தூக்கிட்டு போற என்று சொல்லி குழந்தையிடம் தியா வர அவள் கையை இறுக்கமாக தீரன் பிடிக்கவும் வழியில் தியாவின் முகம் சுருங்கியது. விடு தீரா, வலிக்குது என்று தியா சொல்லவும், ரொம்ப பண்ண, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல என்று தீரன் இறுக்கமாகவே கேட்க தியா அமைதியாகிவிட்டாள். கோபமாக மெத்தையில் இருந்து இறங்கிய தீரன் வாஷ்ரூமிற்கு செல்லவும், கொஞ்சம் ஓவரத்தான் போறோமோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட தியா, இவன் கிட்ட எல்லாம் இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தாள் தியா. தீரன் குளித்து முடித்து கடகடவென்று கிளம்பியவன் தியாவை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. தீக்ஷுவிடம் வந்தவன் குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அங்கிருந்து நகர முற்பட சட்டென அவனது கையை பிடித்து கொள்ளவும் ஆச்சரியமடைந்த தீரன் யார் என்று திரும்பி பார்த்தான். தீக்ஷுதான் அவனது கையை பிடித்து கொண்டிருந்தது. குழந்தை புன்னகைத்து கொண்டே அவனை பார்த்து குட் மார்னிங் அங்கிள் என்று சொல்லவும் அதன் அருகில் வந்து உட்கார்ந்தவன், குட் மார்னிங் டா தங்கம், எழுந்துட்டீங்களா என்று கேட்க என்று சொல்லி அவன் மடியில் வந்து உட்கார்ந்து கொண்டது. அவன் சூட்டை சரி செய்த குழந்தை, எங்க போறீங்க என்று கேட்க, ஆபீஸ்க்கு போறேன்டா செல்லம் என்று தீரன் சொல்லவும், சரி எப்ப வருவீங்க என்று கேட்க, ஈவினிங் வந்துருவேண்டா என்றான் தீரன். ஓகே அங்கிள் என்று குழந்தை சொல்லவும் தீரன் குழந்தையிடம், உனக்கு ஏதாவது வேணும்னா அங்கிளுக்கு கால் பண்ணு சரியா என்று சொல்ல சரி என்று தலையாட்டியது. பைடா குட்டி என்றவன் குழந்தைக்கு முத்தமிட குழந்தையும் தீரனுக்கு முத்தமிட்டு பாய் சொல்லி அனுப்பியது. தியா அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தவளுக்கு லேசாக பொறாமை எட்டி பார்த்தது. ஏன் என்கிட்ட திரும்பி பார்த்து ஒரு பாய் சொல்லிட்டு போனா என்ன இவனுக்கு என்று அவளை அறியாமலேயே அவளது மனம் கேட்க, சீச்சி, நான் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் என்றவள் மெத்தையிலிருந்து எழுந்தாள். தீக்ஷு வா போய் பிரஷ் பண்ணலாம் என்று குழந்தையை அழைத்து கொண்டு சென்றாள். தீக்ஷுவும் தியாவும் குளித்து முடித்து உடைமாற்றிக் கொண்டு கீழே வர தீரன், சித்து, தாத்தா மற்றும் தியாவின் தந்தை என்று எல்லோரும் ஹாலில் பேசிக் கொண்டிருந்தனர். தீக்ஷு சந்தோஷமாக ஓடி வந்து தாத்தாவின் மடியில் ஏறிக்கொள்ள, செல்லக்குட்டி எழுந்துட்டீங்களா என்று தாத்தா கேட்கவும் என்று தலையாட்டியது. வாமா தியா, போய் சாப்பிடுங்க, லேட் ஆயிடுச்சு என்று தாத்தா சொல்லவும், சரிங்க தாத்தா, நீங்க சாப்பிட்டீங்களா என்று தியா கேட்க, நாங்க எல்லாரும் சாப்பிட்டோமா என்றார். அருகில் இருந்த தியாவின் தந்தை, பாருங்களேன், அவ வீட்டுக்கு வந்ததும் தீக்ஷுவுக்கு இப்ப என்ன கண்ணுக்கே தெரியல என்று சொல்லவும் தியா தனது தந்தையை பார்த்து முறைக்க சட்டென பேச்சை நிறுத்தி கொண்டார். தீரன் வேண்டுமென்றே, பாப்பா இது வீடு தான்டா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எங்க வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் சரியா என்று சொல்லவும் கடுப்பான தியா, தீக்ஷு வா போய் சாப்பிடலாம் என்று அழைத்து கொண்டு டைனிங் ஹாலிற்கு சென்றாள். அப்பொழுது அங்கு வந்த டேவிட் உணவை தட்டில் எடுத்து வைத்து கொண்டு செல்ல அதை பார்த்த தியா, அண்ணா இங்க உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே, எங்க போறீங்க என்று கேட்க, இது எனக்கு இல்லம்மா என்று டேவிட் சொல்லவும், பின்னையாருக்கு என்று தியா புரியாமல் அவனை பார்க்க அதை கவனித்த தீரன் சித்துவிற்கு கண்ணை காட்டினான். டேவிட் முழித்து கொண்டிருப்பதை பார்த்த தியா ஏதோ கேட்க வர அதற்குள் அங்கு வந்த சித்து, நாய்க்கு போடுறதுக்காக தான் சொல்லேண்டா என்று சொல்லவும், ஆமா சிஸ்டர், நாய்க்கு தான் என்றான். ஐ டாகா என்று தீக்ஷு சொல்லவும், நாய் வச்சிருக்கீங்களா என்ன என்று தியா கேட்க, ஐயோ நம்ம வீட்ல எல்லாம் இல்ல, ஸ்ட்ரீட் டாக் தான், கத்திட்டே இருந்தது, அதுக்கு போட சொல்லி சொன்னேன், வேற ஒன்னும் இல்ல என்று சித்து டேவிட்டிற்கு கண்ணை காட்டவும் அதை புரிந்து கொண்டவன் உணவு தட்டுடன் விறுவிறுவென்று சென்று விட்டான். தியா அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் தீக்ஷுவிற்கு உணவை ஊட்ட ஆரம்பிக்க சித்து திரும்பி தீரனை பார்த்து கண்ணை சிமிட்டவும் சரி என்று தீரன் தலையாட்டினான். உணவு தட்டுடன் சென்ற டேவிட்,
வீட்டின் கீழ்த்தளத்திற்கு சென்றவன் அங்கிருக்கும் இருட்டு அறையை நோக்கி நடந்தான். அத்தியாயம் 148. உணவு தட்டுடன் சென்ற டேவிட் வீட்டின் கீழ்த்தளத்திற்கு சென்றவன் அங்கிருக்கும் இருட்டு அறையை நோக்கி நடந்தான். உள்ளே சென்றதும் அங்கிருந்த ஓர் அறையின் முன் நின்றவன் கீழே இருந்த சிறிய துவாரம் வழியாக உணவை தள்ளியவன் கதவை தட்டியபடி, சாப்பாடு வந்துருச்சு, எடுத்துக்கோங்க என்று சொல்ல, அப்பொழுது ஓடி வந்து தட்டை எடுத்த பெண், டேய், உனக்கு சாப்பாடு கொண்டு வர இவ்வளவு நேரமா என்று கேட்கவும், என்ன பண்ண சொல்றீங்க, வீட்டுக்கு முக்கியமானவங்கெல்லாம் வந்திருக்காங்க என்றான் டேவிட். உணவை சாப்பிட்டபடியே, ஓ அப்படியா இருந்திருக்காங்க என்று அப்பெண் கேட்கவும், அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, சாப்பிடு என்று டேவிட் சொல்லவும், எனக்கு தெரியும், நீ மூடிட்டு கிளம்புடா என்று அப்பெண் வசைபாடினாள். சரிதாம்மா, ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்கே உனக்கு இவ்வளவு கொழுப்புன்னா உன்னெல்லாம் உட்கார வச்சு சோறு போட்டா அவ்வளவுதான் என்று டேவிட் சொல்லவும், ஏய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க என்று அப்பெண் கத்த ஆரம்பிக்கவும், தன் காதை மூடிக்கொண்ட டேவிட், எப்பா இதெல்லாம் பொன்னா என்று திட்டிக்கொண்டே அங்கிருந்து வந்துவிட்டான். தீரனும் சித்துவும் ஆபீஸிற்கு சென்றுவிட தியா தனது பொருட்களை கீழே இருக்கும் அறைக்கு மாற்றிக்கொண்டாள். அன்று முழுக்க தீக்ஷு தாத்தா மற்றும் தியாவின் தந்தையுடன் பொழுதை கழித்தாள். மாலை வேளையில் கார்டனில் அமர்ந்தபடி தாத்தாவும் தியாவின் தந்தையும் பேசிக் கொண்டிருக்க, குழந்தை டேவிட் மற்றும் லெப்டுடன் விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது தீரனது கார் உள்ளே வர தீக்ஷு தீரனை பார்த்ததும் பாலை தூக்கி எறிந்துவிட்டு அங்கிள் என்று காரின் அருகில் ஓடி சென்றது. தீக்ஷுவை அள்ளி கொண்ட தீரன் அதன் கன்னத்தில் முத்தமிட்டபடி, செல்லம் என்ன பண்றீங்க என்று கேட்டுக்கொண்டே வரவும், அன்று நடந்தது எல்லாம் கதை கதையாக சொல்லியது குழந்தை. சித்துவும் தீரனுடன் தாத்தா இருக்கும் இடத்திற்கு செல்ல, அவர்களை பார்த்த தாத்தா, வாங்கப்பா என்று புன்னகைக்க இருவரும் தாத்தாவின் அருகில் சென்று உட்கார்ந்தனர். அங்கிள் வாங்க விளையாடலாம் என்ற குழந்தை தீரனது கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றது. சிரித்து கொண்டே தீரனும் தீக்ஷுவுடன் பால் விளையாட ஆரம்பித்தான். அங்கு அவர்களை பார்த்து கொண்டிருந்த சித்துவிடம், ஹே சித்து, நீ வா, என்ன நீ மட்டும் ஜாலியா உட்கார்ந்திருக்க என்று தீரன் கேட்கவும், ஆமா அங்கிள், நீங்களும் வாங்க என்றது தீக்ஷு. ஐயோ நாளா வரலப்பா என்று சித்து சொல்லவும், போ சித்து, நீயும் இப்பவே இதெல்லாம் பழகிக்கோ, நாளைக்கு உன் குழந்தையோடையும் விளையாடணும்ல என்று சொல்லி தாத்தா சிரிக்கவும், ஏன் தாத்தா, நமக்கு இந்த கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது என்றான் சித்து. அப்படி சொன்னா எப்படிப்பா என்று தாத்தா சொல்லவும், வாடா என்று தீரன் சித்துவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல, எல்லோரும் குழந்தையுடன் குழந்தையாக பால் விளையாடி கொண்டிருந்தனர். நடப்பது அனைத்தையும் தியா மாடையிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். தீரனின் முகத்தில் இருந்த சந்தோஷமும் தீக்ஷுவும் தீரனுடன் ஆனந்தமாக விளையாடுவதையும் தியா தன்னை அறியாமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளை கவனித்த சித்து தீரனிடம் கண்ணை காட்ட, என்ன என்று புரியாமல் தீரன் கேட்கவும், மேல பாரு என்றான். தீரன் மேலே பார்க்க தியா தன் கன்னத்தில் கை வைத்தபடி மதில் மேல் சாய்ந்து கொண்டு அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன்னை கள்ளத்தனமாக பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த தீரனுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. தீரன் தன்னை கவனித்து விட்டானா என்று சந்தேகமாக தியா பார்க்க, சட்டென கண்டுகொள்ளாதது போல் தீரன் திரும்பிக் கொண்டான். வெகு நேரம் குழந்தையுடன் விளையாடி கொண்டிருக்க, அப்பொழுது லெப்ட் ஜூஸ் கிளாஸுடன் வந்தவன் எல்லோருக்கும் ஜூஸை கொடுக்கவும், அதை வாங்கி அருந்தியபடி எல்லோரும் புல்தரையில் உட்கார்ந்து விட்டனர். அனைவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த தியாவிற்கு சற்று பொறாமையாக இருந்தது. தானும் சென்று கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருக்கவும் மாடியிலிருந்து இறங்கி அவள் கார்டனுக்கு வந்தாள். அவளை பார்த்த தாத்தா, தியா எங்கம்மா போன, பாரு எல்லாரும் குழந்தைங்க மாதிரி எவ்வளவு ஜாலியா விளையாடுறாங்க தெரியுமா என்று சொல்ல, இல்ல தாத்தா, கொஞ்சம் வேலை இருந்தது என்றாள் தியா. உடனே தீரன், ஆமா ஆமா, நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாங்க மேடம் என்று சொல்லவும் தியா அவனை பார்த்து முறைக்க, தீரனோ அவளை பார்த்து கண்ணடித்தான். தன் இதழை சுழித்து கொண்டு திரும்பியவள் லெப்டை பார்த்து, அண்ணா எனக்கு ஜூஸ் இல்லையா என்று கேட்கவும், ஐயோ சிஸ்டர், உங்களுக்கு இல்லாமையா, இதோ வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடியவன் அடுத்த 2 நிமிடத்தில் ஜூஸ் கிளாஸுடன் வந்தவன் தியாவிடம் கொடுத்தான். தீக்ஷு எழுந்து சென்று தியாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்து தீரனின் அருகில் உட்கார்ந்த குழந்தை
அவளையும் உட்காருங்க மம்மி என்று சொல்லி அவன் அருகில் அமரச் சொல்லி அவளது கையை இழுக்கவும் சட்டென கீழே உட்கார்ந்தவள் தீரனின் தோளில் இடித்து விட்டாள். தீரன் சிரித்து கொண்டே அவள் தோளை வேண்டுமென்றே மீண்டும் இடிக்க தியா அவனை பார்த்து முறைத்தாள். மெல்லமாக அவளுக்கு மட்டும் கேட்கும் கிசுகிசுப்பான குரலில், ஓய், என்ன சீன் போடுற? இவ்வளோ நேரம் நீ என்னதானே சைட் அடிச்சிட்டு இருந்த என்று தீரன் கேட்க அவனை அதிர்ச்சியுடன் பார்த்த தியா அவசரமாக இல்லையே என்று சொல்லவும், நான் தான் பார்த்தேனே என்றான் தீரன். தியா பதற்றத்துடன் எப்ப பார்த்த என்று கேட்க, எப்பன்னா இப்பதான் மாடியில கன்னத்துல கை வச்சுட்டு என்னதானே சைட் அடிச்சிட்டு இருந்த என்று தீரன் சொல்லவும், ஐயோ தியா, என்னடி இப்படி மாட்டிக்கிட்ட என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவளுக்கு இப்பொழுது ஒத்துக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை என்று ஏதோ யோசித்தவள், ஆமா பார்த்தேன், ஆனா ஒன்னு பார்க்கல, பாப்பா விளையாடிட்டு இருந்தா அதுதான் பார்த்தேன் என்று சொல்லவும், நம்பிட்டேன் என்றான் தீரன். கோபமடைந்த தியா, பாருங்க மிஸ்டர், தேவையில்லாம கண்டபடி கற்பனை எல்லாம் வளர்த்துக்காதீங்க என்று கோபமாக சொல்ல தீரனுக்கு கடுப்பாகிவிட்டது. அங்கிருந்து எழுந்த தீரன் வீட்டிற்குள் செல்லவும் மற்றவர்களும் ஒவ்வொருவராக அவரது வேலையை பார்க்க சென்றனர். அன்றிரவு எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவை அருந்திக் கொண்டிருந்தனர். தீக்ஷு, வா, அம்மா ஊட்டி விடுற என்று தியா அழைக்க, நோ மம்மி, நீங்க நிறைய சாப்பாடு கொடுக்கறீங்க, நான் அங்கிள் கூடவே சாப்பிட்டுக்கிறேன் என்று குழந்தை சொல்லவும், இப்ப வரியா இல்லையா என்று அதட்டினாள் தியா. குழந்தைய அதட்டாம விடுமா என்று தாத்தா சொல்ல, இல்லைங்க தாத்தா, இவளுக்கு செல்லம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒழுங்கா சாப்பிட்றதே இல்லை என்று தியா சொல்ல, அதெல்லாம் ஒழுங்கா தான் சாப்பிட்றா என்றான் தீரன். தியா ஏதோ சொல்ல வர உடனே, விடுமா, அவ சாப்பிட்றது போதும் என்று அவள் தந்தை சொல்லவும் தியா அவரை பார்த்து முறைக்க அதற்கு மேல் அவரும் எதுவும் பேசவில்லை. தீரன் தீக்ஷுவிற்கு ஊட்டிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்க தியாவிற்கு தீரனுடன் தீக்ஷு ஊட்டி கொண்டு விடுவாளோ என்று தோன்றியது. இரவு சாப்பிட்டு முடித்துவிட்டு எல்லோரும் சற்று நேரம் பேசிக் கொண்டிருக்க தீக்ஷு தீரனுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அவர்களை பார்த்த தியா, நேரமாச்சு தீக்ஷு, வா தூங்க போகலாம் என்று தியா குழந்தையை வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு தனது அறைக்கு சென்றாள். அவளை பார்த்த தீரன், இங்கெங்க போற தீக்ஷு, போய் மேல தூங்கு என்று தீரன் சொல்லவும், இல்ல, நாங்க கீழே இருக்க ரூமை எடுத்துக்கிட்டோம் என்று சொல்லிய தியா தனது அறைக்குள் சென்று தாழித்து கொள்ளவும் தீரனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அறைக்குள் சென்ற தீக்ஷு, மம்மி, நாங்க அங்கிள் கூடவே இருக்கலாமே என்று சொல்ல, அதெல்லாம் போகக்கூடாது தீக்ஷு, நம்ம இங்க ட்ரீட்மெண்ட்காக தான் வந்திருக்கோம், முடிச்சிட்டு போற வரைக்கும் கொஞ்சம் மம்மி சொல்றதை கேளு, இங்க யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது, சரியா என்று சற்று கடுமையாக தியா சொல்லவும், ப்ளீஸ் மம்மி என்று குழந்தை கேட்க, இப்படி நீ அடம் பிடிச்ச எனக்கு கோபம் வரும் தீக்ஷு, சரி வா கிளம்பிடலாம், வீட்டுக்கு போலாம் வா என்று தியா மிரட்டவும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் குழந்தை அமைதியாகிவிட்டது. குழந்தை எதுவும் பேசாமல் போய் படுத்துக்கொள்ள தியாவும் அதன் அருகில் படுத்தவள் தான் செய்வது சரியா தவறா என்று யோசித்துக் கொண்டிருக்க அங்கு தீரனுக்கோ தூக்கமே வரவில்லை. சற்று நேரம் அங்கும் இங்கும் நடந்தவன் மெல்ல தியாவின் அறையை நோக்கி சென்றான். சற்று நேரம் யோசித்த தீரன் தியாவின் அறை கதவை மெல்ல திறக்க அங்கு தாய் மகள் இருவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அருகில் சென்ற தீரன் தீக்ஷுவின் அருகில் சென்று படுத்துக்கொண்டு அதன் கன்னத்தில் மெல்லமாக முத்தமிட்டு குழந்தையை ஆசையாக அணைத்து கொண்டான். அருகில் இருந்த தியாவை பார்த்தவன், ஏண்டி பூனைக்குட்டி, இப்பெல்லாம் புலிக்குட்டி மாதிரி இப்படி சீர்ற என்றவன் குழந்தையை பெற்றாலும் இன்னும் குழந்தைத்தனம் மாறாமல் இருக்கும் தன்னவளை பார்த்து கொண்டே இருக்க. அத்தியாயம் 149. தீரனின் பேச்சுக்குரல் கேட்டு தியாவும் மெல்ல கண் விழித்தாள். தனது எதிரே படுத்திருக்கும் தீரனை பார்த்ததும் தியா கோபத்தில், இங்கெதுக்கு வந்த நீ என்று கத்தவும், எதுக்குடி கத்துற, நான் இப்போ உன்னை என்ன பண்ண என்றான் தீரன். நீ எதுக்கு ரூம்குள்ள வந்த, உன் கூட இருக்க கூடாதுன்னு தானே நான் தனியா இங்க வந்து படுத்திருக்கோம் என்று தியா கோபமாக கேட்க, ஏய், நான் எதுவும் பண்ணலடி, பாப்பா பக்கத்துல தானடி படுத்திருக்கேன் என்றவன் அமைதியான மெல்லிய குரலில், எனக்கு பாப்பா கூட இருக்க ஆசையா இருக்குடி என்று தீரன் கண்களை சுருக்கி கேட்கவும்
அந்த ஒரு நிமிடம் தியாவிற்கு தீரனை பார்க்க பாவமாக இருந்தது. அவனுக்குள் இருக்கும் ஏக்கமும் பாசமும் அப்பட்டமாக அவன் முகத்தில் தெரிந்தது. இருப்பினும் சட்டென தனது மனநிலையை மாற்றிக்கொண்ட தியா, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, நாங்க இங்க ட்ரீட்மெண்ட்காக தான் வந்தோம், ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம், நீ தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காத தீரா என்று காட்டமாக தியா சொல்ல குழந்தை லேசாக நெளிந்தது. உடனே தீரன் குழந்தையை தட்டி கொடுத்து கொண்டே, சரி சரி கத்தாத என்ற தீரன், நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். தீரன் சென்றதும் கதவை நன்றாக தாழிட்ட தியா தீக்ஷுவின் அருகில் வந்து படுக்க அவளுக்கோ தூக்கமே வரவில்லை. தீரனை இப்படி பேசிவிட்டோமே என்று ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம், இப்படி இவனிடம் பேசினால்தான் இனி தன்னிடம் வரமாட்டான் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். ஆனால் என்ன செய்தாலும் தீரன் தனது நிலையிலிருந்து மாறமாட்டான் என்பதுதான் உண்மை. தியாவின் அறையை விட்டு வெளியே வந்த தீரனுக்கு மனமெல்லாம் பாரமாக இருந்தது. ஏன் இப்படி தியா நடந்து கொள்கிறாள், இவளை எப்படித்தான் சமாதானம் செய்வது என்ற எண்ணற்ற கேள்விகள் எழ தீரனுக்கு தலையெல்லாம் வலிப்பது போல் இருந்தது. வேறு வழியில்லாமல் தனது பாருக்குள் நுழைந்தவன் வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் குடிக்க ஆரம்பித்தான். தியா சொன்னதை நினைத்து நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்ட தீரன் குடித்துவிட்டு அங்கேயே படுத்து விட்டான். காலையில் எழுந்த தியா தீக்ஷுவையும் தயார் செய்து கொண்டு அழைத்து கொண்டு டைனிங் ஹாலிற்கு வந்தாள். அங்கு தாத்தா மற்றும் அவளது தந்தை என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்க தீக்ஷு, குட் மார்னிங் தாத்தா என்று சொல்லவும், வாடா கண்ணா குட் மார்னிங் என்று பாசத்துடன் அழைக்க இரு தாத்தாக்களுக்கு முத்தம் கொடுத்துவிட்டு அவர்களுடன் உட்கார்ந்து கொண்டது குழந்தை. தியாவும் தாத்தாவுடன் பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது நாற்புறமும் சுற்றி பார்த்த குழந்தை, அங்கிள் எங்க என்று கேட்க அங்கிருந்த டேவிட்டை பார்த்த தாத்தா, எங்கடா தீரன் என்று கேட்டார். அது என்று டேவிட் தயங்கவும், தீரன் ஆபீஸ் போயிட்டானா என்று தாத்தா மீண்டும் கேட்க, இல்லங்க தாத்தா, பாஸ் அவரோட பார்ல என்று சொல்ல முடியாமல் திக்கி திணறவும் தியாவின் முகம் மாறியது. என்னடா சொல்ற, பார்லையா என்றவர், சரி போய் தீரனை கூட்டிட்டு வா என்று சொல்லவும் டேவிட் லெப்டுடன் தீரனது சிறிய பாருக்குள் சென்றவர்கள் அவனை எழுப்பி அழைத்து கொண்டு வந்தனர். தீரன் தூக்க கலக்கத்திலேயே வந்து சோஃபாவில் உட்காரவும் குழந்தை ஓடி வந்து தீரனின் மேல் ஏறிக்கொண்டது. தீரனுக்கு அப்பொழுதுதான் முழிப்பே வந்தது. குழந்தையை பார்த்த தீரன், தீக்ஷுமா என்று புன்னகைக்க குழந்தையும் குட் மார்னிங் அங்கிள் என்று சொல்லி தீரனுக்கு முத்தமிட தீரனும் குட் மார்னிங் டா செல்லக்குட்டி என்ற தீரன் தீக்ஷுவிற்கு முத்தமிட வரவும் சட்டென தீக்ஷு என்று கத்திக்கொண்டே வந்த தியா தீக்ஷுவை இழுத்து கொண்டு சென்று தனது அறையில் அமர வைத்துக் கொண்டாள். இதை பார்த்த தாத்தாவிற்கு கஷ்டமாக இருந்தது. தீரனுக்கு தியா ஏன் இப்படி செய்கிறாள் என்று நன்றாக புரியவும் அங்கிருந்து எழுந்தவன் தனது அறைக்கு சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தான். எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்க அங்கு வந்த தீரன், நான் கிளம்புறேன் தாத்தா என்று சொல்லிவிட்டு ஆபீஸிற்கு கிளம்பவும், தீரா சாப்பிட்டு போ என்றார் தாத்தா. இல்ல தாத்தா, பசிக்கல என்று சொல்லி கிளம்பிய தீரன் தீக்ஷுவிடம், பாய் பாப்பா என்று சொல்லிவிட்டு கிளம்ப எத்தனிக்க தீக்ஷு தீரனின் கையை பிடித்து கொண்டது. தீரன் என்ன என்பது போல் பார்க்க, அங்கிள் சாப்பிட்டு போலாம் வாங்க என்று அழைக்கவும், இல்லடா செல்லம், பசிக்கல என்று தீரன் சொல்ல, இல்ல நீங்க சாப்பிட்டு தான் போகணும் என்று வலுக்கட்டாயமாக தீரனின் கையை பிடித்து இழுத்து தனது அருகில் உட்கார வைத்தது குழந்தை. அங்கிருந்த வேலையாட்கள் தீரனுக்கு உணவை எடுத்து வைக்கும் முன் தீக்ஷு தனது தட்டில் இருந்த இட்லியை தன் பிஞ்சு கரங்களால் கிள்ளி, சாப்பிடுங்க அங்கிள் என்று தீரனிடம் நீட்ட அவனோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகிவிட்டான். கையில் இருந்த இட்லி துண்டை இந்தாங்க என்று கொடுக்கவும் அதை வாங்கி கொண்டான் தீரன். குழந்தை தட்டில் இருந்த மற்ற இட்லிகளையும் கிள்ளி அவனுக்கு பாசமாக ஊட்டிவிடவும் தீரனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. கண்கள் கலங்கும் நிலையில் உட்கார்ந்திருந்தவன், தீக்ஷுமா நீ சாப்பிடு என்று குழந்தைக்கும் ஊட்டினான். ஏதோ யோசித்த தீரன், பாப்பா உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமாடா என்று தீரன் கேட்க, ஆமா அங்கிள் என்று குழந்தை சொல்லவும், எவ்வளோ பிடிக்கும் என்று தீரன் கேட்க சற்று நேரம் யோசித்த குழந்தை தன் இரு கைகளையும் நீட்டி, அவ்வளோ 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 பிடிக்கும் என்று சொல்லவும் அதை கேட்ட தீரனுக்கு ஒரு காலத்தில் தியா சொன்னதுதான் நினைவிற்கு வந்தது.
நிமிர்ந்து அப்படியே தியாவை பார்க்க அவளுக்கும் அதே நினைவு வந்தது. இருப்பினும் தியா அதனை காட்டிக்கொள்ளாமல் எழுந்து தனது அறைக்கு சென்று விட்டாள். இவற்றை கவனித்த தாத்தா அருகில் இருந்த தியாவின் தந்தையிடம், இவ்வளவு நாள் எனக்கு இவங்க சேர்வாங்கங்கிற நம்பிக்கையே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா தீக்ஷு இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவா என்று கண்கள் கலங்கிட சொல்லவும், ஐயா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க சொன்னது நடக்கும், நீங்க வேணா பாருங்க என்று தியாவின் தந்தையும் சமாதானப்படுத்தினார். தீரன் சாப்பிட்டு முடித்ததும், சரிடா நீ போயிட்டு சமத்தா அம்மா கிட்ட சொல்லி டேப்லெட் போட்டுக்கோ, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் என்று சொல்ல, ஓகே அங்கிள், நீங்க சீக்கிரம் வாங்க, நம்ம ஈவினிங் விளையாடலாம் என்று தீக்ஷு செல்லமாக சொல்லவும், சரிடா செல்லம், ஆனா நீ கரெக்டா டேப்லெட்லாம் போட்டுக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும், சரியா என்று தீரன் சொல்லவும், ஓகே அங்கிள் என்றது குழந்தை. அப்புறம் உன்னை செக் பண்ண டாக்டர் வருவாங்க, அம்மா கிட்ட சொல்லிடு என்று தீரன் சொல்லவும், ஆனா இன்ஜெக்ஷன் மட்டும் போடக்கூடாது என்று தீக்ஷு சொல்லவும், தீரன் சிரித்து கொண்டே குழந்தையை தூக்கி முத்தமிட்டவன், அதெல்லாம் எந்த இன்ஜெக்ஷனும் போட மாட்டாங்கடா, நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன், சரியா என்று தீரன் சொல்லவும், என்று தலையாட்டியது குழந்தை. எல்லோரிடமும் சொல்லிவிட்டு தீரன் ஆபீஸிற்கு செல்ல தியா குழந்தையை அழைத்து கொண்டு வெளியே சென்றாள். அவளை பார்த்த டேவிட், சிஸ்டர் வெளியே போகணுமா, இருங்க நானும் வரேன் என்று சொல்லவும், வேண்டாம் டேவிட்னா, நானே டிரைவ் பண்ணிக்கிறேன் என்று தியா சொல்லவும், இல்லைங்க சிஸ்டர், நீங்க தனியா போனா பாஸ் எங்களை என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்க அவனை பார்த்து முறைத்தவள், நான் போய்க்கிறேன்னு சொன்னேன் என்று கடுமையாக சொல்லவும், அதற்கு மேல் டேவிட்டால் எதுவும் சொல்ல முடியவில்லை. தியா குழந்தையை அழைத்து கொண்டு காரில் சென்றுவிட உடனே தீரனுக்கு தகவலை சொல்லிவிட்டான் டேவிட். ஏண்டா அவளை தனி அனுப்புன என்று தீரன் கத்திவிட்டு போனை கட் செய்தவன் சரவணனிடம் சொல்லிவிட்டு ஆபீஸில் இருந்து கிளம்பினான். தீரன் தியாவின் காரில் இருந்த ஜிபிஎஸ்ஐ ட்ராக் செய்து தியா செல்லும் இடத்திற்கு தீரனும் சென்றான். தியாவின் கார் நின்ற இடத்திற்கு சென்ற தீரன் அப்படியே ஷாக்காகி நின்று விட்டான். ஆம், அவள் சென்றது வேறு எங்கும் இல்லை, தீரனை பழிவாங்க துடிக்கும் அவனின் இரத்த சொந்தங்களான தீரனது சித்தப்பாக்கள் சந்திரன், சுந்தர் மற்றும் ராஜலட்சுமி இருக்கும் அவன் அன்னை தந்தை வாழ்ந்த அவனது அன்னையை அவமானப்படுத்தி துரத்திவிட்ட அவனது பூர்வீக வீட்டிற்குத்தான். ஏன் தியா அங்கு சென்றாள்? தீரனை அழிக்க துடிக்கும் இவர்களுடன் தியாவிற்கு என்ன இருக்கிறது? தீரன் என்ன செய்ய போகிறான்? இப்படி பல கேள்விகளுடனும் பல சுவாரஸ்யமான திருப்பங்களுடனும் அடுத்த அத்தியாயத்தில். அத்தியாயம் 150. அந்த வீட்டை பார்த்ததும் தீரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் இங்கு தியா வந்தால், எதற்காக இங்கு வர வேண்டும், அதுவும் குழந்தையுடன் என்ற எண்ணற்ற கேள்விகள் எழ அதற்கான விடையை தேடி அந்த வீட்டிற்குள் அடியை எடுத்து வைத்தான் தீரன். இனி எந்த பூர்வீக வீட்டிற்கு வரவே கூடாது என்று முடிவெடுத்திருந்தானோ அந்த வீட்டிற்கே தியாவால் செல்ல நேரிட்டதை எண்ணி கோபத்துடன் உள்ளே சென்றான் தீரன். வாசற்படியிலேயே நின்ற தீரனை அதிர்ச்சியுடன் தியா பார்க்க, ராஜலட்சுமியோ எந்தவித சலனமும் இல்லாமல் தீரனை பார்த்து புன்னகைத்தவாறு, தீரா வாப்பா உள்ள வா, ஏன் யோசிச்சுட்டே நிக்கிற என்று நல்லவள் போல் கேட்கவும், தீரனுக்கோ என்ன சொல்கிறார்கள் என்றே புரியவில்லை. அங்கிருந்த சந்திரனும் சுந்தரமும் கூட சோஃபாவில் இருந்து எழுந்து வந்தவர்கள், தீரா உள்ளவாப்பா என்று பாசத்துடன் அழைக்கவும், தீரன் இங்கு என்ன நாடகம் நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டே தீரன் நின்று கொண்டிருக்க உடனே வினய் வாங்கண்ணா என்றான். இவர்கள் ஏதோ நாடகம்தான் நடத்துகிறார்கள் என்பது தீரனுக்கு நன்றாகவே புரிந்தது. உள்ளே சென்றவன் தியாவை பார்த்து முறைத்தபடி, இங்க எதுக்கு வந்த என்று தன் பற்களை கடித்து கொண்டு கேட்கவும், அது என்று தியா ஏதோ பேச வர உடனே ராஜலட்சுமி, அவளை ஏப்பா மிரட்டுற, நான் தான் பேரப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி கேட்டேன், அதனாலதான் குழந்தைய கூட்டிட்டு வந்தா என்று ராஜலட்சுமி சொல்ல, ஏன் குழந்தைய நீங்க எதுக்காக பார்க்கணும் என்று தீரன் எரிச்சலாக கேட்டான். என்ன தீரா இப்படி பேசுற, இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு தீக்ஷு, அவளை பார்க்கணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்காதா என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு ராஜலட்சுமி கேட்கவும் தீரனுக்கு மேலும் எரிச்சலாக வந்தது. போதும், இந்த டிராமாவை நிறுத்துறீங்களா என்று தீரன் கத்தவும்
குழந்தை பயந்து அவனை பார்த்து விழிக்க சற்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன் தியாவை பார்த்து கிளம்பு என்று சொல்லவும் தியா ராஜலட்சுமியை பார்க்க சரிம்மா நீ போயிட்டு வா, இன்னொரு நாளைக்கு நாம பேசலாம் என்று சொல்லவும் என்று தியா தலையாட்டினாள். நடப்பவற்றை பார்த்த தீரன் கோபத்தில் குழந்தையை தூக்கி கொண்டு தியாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வேகமாக வெளியே சென்றான். தீரன் பின்னாலிருந்து பார்த்து ஜாக்கிரதப்பா என்று ராஜலட்சுமி குரல் கொடுக்கவும் திரும்பி அவரை பார்த்து முறைத்தவன் வேறு எதுவும் சொல்லாமல் தியாவையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு வெளியே சென்றான். தியா அவளது காரில் ஏறச் செல்ல அவளை பிடித்து அவனது காருக்குள் தள்ளியவன் தீக்ஷுவையும் தூக்கி முன் சீட்டில் உட்கார வைத்தபடி அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். நான் வந்த கார் அங்க நிக்குது என்று தியா சொல்ல தெரியும்டி, நிறுத்து, அதை வேற யாராச்சும் வந்து எடுத்துட்டு வருவாங்க என்று தீரன் கத்தவும் குழந்தை பயந்து விட்டது. குழந்தையின் பயந்த முகத்தை பார்த்த தீரன் ஒரு பெருமூச்சை எடுத்துக்கொண்டவாறு பாப்பா ஒன்னும் இல்லடா, சும்மா ஃபன்னுக்கு என்று சொல்லி புன்னகைக்க குழந்தையும் சிரித்தது. தியாவோ இவன் என்ன செய்ய போகிறானோ என்று யோசித்து கொண்டே வர சற்று நேரத்தில் வீட்டிற்கும் வந்து சேர்ந்தனர். வீட்டிற்கு வந்ததும் தியாவை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றான் தீரன். அங்கு தாத்தா, தியாவின் தந்தை, டேவிட், லெஃப்ட் என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தனர். தீரன் கோபமாக வருவதை பார்த்த தாத்தா தீரா என்னாச்சு என்று கேட்க குழந்தையையும் வைத்துக்கொண்டு எதையும் பேச வேண்டாம் என்று நினைத்த தீரன் டேவிட்டை பார்த்து தீக்ஷுவை கூட்டிட்டு போய் கார்டன்ல விளையாடிட்டு என்று சொல்லவும் அதை புரிந்து கொண்ட டேவிட் ஓகே பாஸ் என்றவாறு குழந்தையிடம் வந்தவன் பாப்பா நாம போய் கிரிக்கெட் விளையாடலாமா என்று கேட்க என்றது குழந்தை. டேவிட் குழந்தையை தூக்கி கொள்ள குழந்தை தீரனின் கோட்டை பிடித்து இழுத்து அங்கிள் நீங்களும் வாங்க என்று சொல்லவும் தீரன் நீ போய் விளையாடிட்டு இருடாமா, அங்கிள் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லவும் சரி என்று குழந்தை தலையாட்ட டேவிட்டும் லெஃப்டும் குழந்தையை தூக்கி கொண்டு கார்டனுக்கு சென்றனர். அவர்கள் சென்றதும் தீரன் தியாவை பார்த்து முறைக்கவும் தாத்தா எங்க தீரா போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் என்று கேட்க இவ அவளோட சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்துட்டு வர்றா தாத்தா என்று தீரன் சொல்ல தாத்தாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. சொந்தக்காரங்களா யாரு என்று தாத்தா கேட்கவும் தியாவின் தந்தையும் எங்களுக்கு தெரியாம எந்த சொந்தம் தியா என்று புரியாமல் கேட்டார். தியா ஏதோ சொல்ல வாயெடுக்கவும் புலேர் என்று அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான் தீரன். அவ்வளவுதான். தியா அதிர்ச்சியுடன் தன் கன்னத்தில் கை வைத்தபடி அவனை பார்க்க தாத்தா தீரா நீ என்ன பண்ற என்று கத்தவும் பின்ன என்ன தாத்தா இவ என்ன பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா என்று தீரன் கத்தவும் என்னதான் நடந்துச்சு தீரா என்று கேட்டார். அப்பொழுது அங்கு வந்த சித்து நான் சொல்றேன் தாத்தா இவங்க SSR குரூப் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க என்று சொல்லவும் தாத்தா அதிர்ச்சியுடன் தியாவை பார்த்தவர் ஏமா நீ அங்க போன என்று கேட்க அது அவங்க தான் கூப்பிட்டாங்க தாத்தா என்று தியா ஏதோ சொல்ல வர மீண்டும் தியாவை அடிக்க சென்றான் தீரன். சித்து தீரனை பிடித்து கொள்ள தாத்தா தீரனை பார்த்தவர் தீரா என்ன பழக்கம் இது, புண்ணுங்கள் அடிக்கிறியா நீ, இதுக்கு மேல நீ அவ மேல கைய வச்ச என்று தாத்தா மிரட்டவும் தீரன் அமைதியாகிவிட்டான். தியாவை பார்த்த தாத்தா சொல்லுமா அங்க எதுக்கு போன என்று கேட்க அவங்க தான் தாத்தா கால் பண்ணி கூப்பிட்டாங்க என்று தியா சொல்லவும் அவங்க கூப்பிட்டா நீ ஏமா போன என்று கேட்டார். இல்லங்க தாத்தா அவங்க பேரப்பிள்ளை பார்க்கணும்னு கேட்டாங்க என்று தியா சொல்லவும் தீரனுக்கு வெறி ஏறியது. ஓ அவ்வளோ பாசக்காரங்களா அவங்க, சரி பேரப்பிள்ளைய பார்க்க அவ்வளோ ஆசை இருந்தா இங்க வந்து பார்க்க வேண்டியதானே என்று தீரன் கேட்கவும் அதையும் தான் நான் கேட்டேன், ஆனா அதுக்கு இங்க அவங்க வந்தா தீரன் எங்களை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டான், அதனால நீ கொஞ்சம் கூட்டிட்டு வாமான்னு சொன்னாங்க என்று தியா சொல்லவும் அவங்க தான் அப்படி சொன்னாங்கன்னா நீ என்கிட்டயாவது கேட்டிருக்கலாம்லம்மா என்று தாத்தா கேட்கவும் இல்லைங்க தாத்தா அவங்க யார்கிட்டையும் சொல்ல வேணாம், ஒரே ஒரு தடவை வாமா எங்க குடும்பத்தோட முதல் வாரிசை பார்க்க கூட முடியலன்னு சொன்னாங்க, இத சொன்னா நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு எங்க அண்ணனோட வாரிசை பார்க்கணும்னு கேட்டாங்க, நான் முடியாதுன்னு தான் சொன்னேன், ஆனா அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்க தாத்தா அதான் என்று தியா சொல்லி முடித்தாள். ஓ அவங்க ஃபீல் பண்ணி கேட்டாங்கன்னா நீ அப்படியே உருகிட்டியா என்று தீரன் கேட்க
பின்ன என்ன, எல்லாரும் உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாம இருப்பாங்கன்னு நினைச்சியா என்று தியா பதிலுக்கு கேட்கவும், ஏய் யாரடி சொல்ற என்ற தீரன் தியாவிடம் எகிரி கொண்டு வர, நிறுத்து தீரா என்றவர் தியாவை பார்த்து, இங்க பாருமா, தயவு செஞ்சு நீ அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாத. அவங்க எல்லாம் நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவங்க கிடையாது. அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் உன்னை கூப்பிட்டுருக்காங்க என்று எச்சரித்தார் தாத்தா. ஐயோ தாத்தா, அங்க போனப்ப அவங்க ஒண்ணுமே சொல்லல. என்னை உட்கார வச்சு நல்ல முறையில தான் பேசிட்டு இருந்தாங்க. தீக்ஷுவையும் தூக்கி கொஞ்சினாங்க, அவ்வளவுதான் என்று அவள் முடிப்பதற்கு முன்னே, பாத்தீங்களா தாத்தா, திரும்ப திரும்ப எப்படி பேசிட்டு இருக்கான்னு என்றவன், அவனுக்கெல்லாம் அப்படியே நல்லவனுங்க, அவனுங்களுக்கு போய் இவ வக்காலத்து வாங்குறா என்று தீரன் எரிச்சலாக சொல்ல, இத நீ சொல்றியா என்று தியா பட்டன கேட்டுவிட்டாள். கோபத்தில் அவளை நெருங்கிய தீரன், என்னடி திமிரா, போகாதன்னு சொன்னா போகாத, புரியுதா என்று சொல்ல, நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் என்றாள் தியா. அவளது தாலி சரடை பார்த்த தீரன், கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்ததுல மேடம்கெல்லாம் மறந்து போச்சு போல என்றவன், லீகலா உன் புருஷண்டி என்றான் தீரன். அதை கேட்ட தியா ஆத்திரத்தில், ஓ இப்ப இந்த உரிமையில தான் ஆர்டர் போடுறீங்களா என்றவள், அப்ப சீக்கிரம் டிவோர்ஸ் பேப்பர் வரும், சைன் பண்ணிருங்க மிஸ்டர் தீரன் என்றாள் தியா. அவ்வளவுதான். அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய்விட, தீரனது நிலைமைதான் இன்னும் மோசமாகிவிட்டது. பதறி போன தியாவின் தந்தை, ஏய் தியா, என்னம்மா பேசிட்டு இருக்க என்று கத்தவும், கத்தாதீங்கப்பா, இந்த உரிமையில தானே இவர் இவ்வளவு ஆட்டம் போடுறாரு. நான் லீகலா டிவோர்ஸ் கொடுத்துறேன், இதுக்கப்புறமாச்சு எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க என்று கோபத்தில் கத்திவிட்டு தனது அறைக்கு சென்றவள் படார் என்று கதவை சாத்த. இதோட இந்த அத்தியாயம் முடிய போகுது. அடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்துல மீட் பண்ணலாம். டாடா.